கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால் உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு எனக்கு என்ன மங்கள வார்த்தை ஆசையா எதிர்பார்த்துட்டு காலையில டிவி ஆன் பண்ண பிள்ளைகளுக்காக நன்றி, மொபைலை ஆன் பண்ணி வச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை ஏசாயா 25:8. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இன்றைக்கு தமது ஜனம் என்று உங்களை என் பிள்ளைங்கன்னு ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இதை விட இந்த உலகத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? அம்மா அப்பா பார்க்க அழகு இல்லைன்னா, அம்மா அப்பா வசதி இல்லை, அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்கன்னா, இது எங்க அம்மா இது எங்க அப்பான்னு சொல்லிட்டு நண்பர்களிடத்துல அம்மா அப்பாவையே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யோசிக்கிற காலகட்டம். கௌரவம் பயங்கர மிஞ்சி போன கௌரவம், அப்படிப்பட்ட ஒரு பெருமையில ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல அவ்வளவு வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் பிள்ளைடா, நீ என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இதுல இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்னன்னா, வெள்ளியும் பொன்னையும் கையில வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையானா சந்தோஷப்படுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை கையில வச்சு ஆளுகிற ஆளுகையின் தெய்வத்தினுடைய பிள்ளையானா ஆமா ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு அதன்படியா உங்களை ஆசீர்வதிப்பா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, அவ்வளவு பெரிய பூமியையும் அதன் நிறைவையும் கையில வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையானா ஆச்சரியமா இன்னைக்கு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப குஷியில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை நீ எப்படி அவமானத்தோட வாழ முடியும்? நீ எப்படி நிந்தையோட இந்த பூமியில வாழ முடியும்? நீ நிந்தையோடும் அவமானத்தோடும் வாழக்கூடாது என்பதற்காக நான் சிலுவையில சகல நிந்தைகளையும் சகித்தேன். பூர்வம் வரவன் எல்லாம் என்னென்னமோ பேசினான். ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசினவன் உங்களை என்னையும் விட்டு வைப்பானா? பேசிக்கிட்டே இருப்பான். இயேசுநாதரே பேசினவன் உங்களை என்னையும் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனவே இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படாம, அதுல சோர்ந்து போகாம, அவன் மத்தியில நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ அவமதிச்சாங்களோ அவங்கள மன்னிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்றார். யார் உன்னை பத்தி தப்பா பேசினானோ ஆண்டவரே அவங்கள மன்னிங்க. எனக்கு அந்த ஒரு பழக்கம் உண்டு. யாராவது என்னை விமர்சனம் பண்ணாங்கன்னா, சரி அவங்களுக்கு நம்ம பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நான் அதை லகுவாக எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் மனம் கசந்தேன்னா அவங்களுக்கோ அவங்களுடைய ஃபேமிலியில யாருக்கோ ஏதோ ஒண்ணு நடந்துரும். ஏன்னா அந்த கண்ணீர் மட்டும் பெரிய சாபமா மாயிரும். சிலர் சொல்லுவாங்க அந்த பெண்ணோட கண்ணீர் பொல்லாதது பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அந்த விதவையனுடைய கண்ணீர் பொல்லாதது, அந்த அநாத பிள்ளை மாதிரி அவன் கிடக்குற அவனுடைய கண்ணீர் பொல்லாதது, ஊழியக்காரனுடைய கண்ணீர் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்போ நம்ம கண்ணீர் விட்டோம்னா அதை நினைச்சு வருந்தேன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. அதனால நான் என்ன யாராவது விமர்சனம் பண்ணா நான் சொல்ல, ஆண்டவரே அவன் பார்வைக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கேன், இல்லை ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு சொல்றான், ஆண்டவரே அவனை மன்னிச்சிடுங்க, நான் வருத்தப்பட்டேன்னா அவங்க குடும்பத்துக்கு தான் ஆயிடக்கூடாது. அதனால ஆண்டவரே அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அதனால அவங்க ஃபேமிலிக்கு இதனால இவன் அறியாம செய்யறதுனால பேசுறதுனால அவங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அவன் பெற்றோருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். இது எங்க இருந்து கத்துக் கொடுக்கப்பட்டதுன்னா ஆண்டவரிடத்துல இருந்த. நம்ம நிந்தித்தவர்களுக்காக அவமானப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்குமா? அவர்கள் மத்தியிலே உன் நிந்தை முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அவர்கள் மத்தியில ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லதை செய்துட்டு போயிட்டே இருங்க. நல்லது செய்தா வாழ்த்துறோம், வாழ்த்தாட்டும், தூட்டினா தூட்டட்டும், இதற்கான பலன் நமக்கு பரலோகத்துல உண்டு. எனவே இன்னைக்கு இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் நிந்தையோடு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம். நிந்தையோடு இருந்த அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், நிந்தையோடு இருந்த ராகேலுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் நிந்தையோடு இருக்கிறவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ராகேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாலாம். ஒருவேளை பிள்ளை இல்ல நிந்தையா இருக்கிறதா, இன்னைக்கு அற்புதம் நடக்கும். வேலை இல்லவே இல்லை அதனால நிந்தையா இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். வருமானமே இல்லை கடன்ல இருக்கிறீங்களா, இதனால நிந்தையோட இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.
வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அதனால நிந்தையா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சோ உங்கள் நிந்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு இன்றைக்கு முற்றிலுமாய் நீக்கி அற்புதத்தை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கிறிஸ் செந்தில் குமரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேலை செய்கிற இடத்திலே என்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வேலையை செய்து முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எப்படி முடிக்க போகிறேன் என்று கலக்கத்துடன் இருந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பி எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து உடனே பதில் அனுப்பியிருந்தார்கள். சகோதரர் வழியாக கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை, உன் செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார்கள். இந்த வார்த்தை என்னை மகிழ்ச்சியாக்கியது. மேலும் வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவேன் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நான் நம்பிக்கையா இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் அனைத்து வேலைகளையும் சிறப்பா செய்து முடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தேன். நிர்வாகமும் மேல் அதிகாரிகளும் என்னுடைய வேலையை குறித்து பாராட்டு தெரிவித்தார்கள். இன்னைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிறிஸ் செந்தில் குமரனுக்கு முடிக்க முடியாத வேலையை முடித்து கொடுத்து அவமானத்தோட கம்பெனி அதிகாரிகள் முன்னிலையில நின்னவன கௌரவத்தோடு அந்த அதே அதிகாரிகளால கௌரவிக்கப்பட்ட இந்த சாட்சியை போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இவங்களை அற்பமா நினைச்சாங்களோ, இவங்களை நிந்திச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அவர்கள் கையாலேயே என் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. அன்றைக்கு மொர்தெகாயை நிந்தித்து அழிக்க நினைத்த அதே ஆமானுடைய கையை கொண்டு அவனுக்கு கிரீடம் வைத்து கனப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நடக்கட்டும் சாமி. என் பிள்ளைகளுடைய நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றும். இனி நீ தள்ளுண்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்யும். இனி நீ கர்த்தருடைய நகரம் என்று புகழப்படுவாய் என்ற வார்த்தையின்படி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்து எதனால நிந்தையோடு இருந்தாங்களோ அந்த காரியத்திலே இன்றைக்கு அதிசயத்தை என் பிள்ளைகள் பார்க்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தீர்களும் என்கிற வார்த்தையின்படி இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.